வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடு வந்து விற்பனைக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கில் வந்து வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் வந்து நம்ம அதிகமாக சமைக்கிறதுனால வால் எல்லாம் நமக்கு ஸ்டெயின் வரும். அந்த ஸ்டெயினை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தண்ணி விட்டு கழுவுறதுக்கு வசதியாக அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கை கட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தண்ணி விட்டு கழுவிக்கலாம். நீட்டாக வந்து கிச்சன் கம் டைனிங் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருந்துச்சு. இந்த வீடு வந்து விற்பனைக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு தாங்க 3 சென்ட் லேண்ட் ஏரியா 1150 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து ரொம்ப அதிகங்க, 40 அடி. லென்த் வந்து அகலத்தை விட கம்மியாக இருக்கிறதுனால வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து நல்லா ஒரு பிரம்மாண்டமாக கிடச்சிருக்கனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிவில் ஒர்க்கில் நல்லா டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து கலகான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரியே என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க உட்டன் ஃபினிஷிங் டெக்ஸ்சர்ஸோட. இந்த கேட் ஓப்பன் பண்ணோம்னா வீட்டோட பார்க்கிங் ஏரியா 11க்கு 17ங்கிற அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ், செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ், பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் EB மீட்டருக்கான செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி அங்கே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஏரியா இருக்குது, டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே. அதுதான் ஜனமோட அங்கேயே வந்து போர்வெல் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டோரை சுற்றியும் கிரனைட்டில் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணி இந்த டோருக்கு வந்து கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியாக்குள்ள தான் என்ட்ரி ஆவீங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி அந்த இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகி வீடு வெளிச்சமாக தெரிகிற மாதிரி கிளாஸின டைல் ஒர்க் மைண்டான பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பிளாஸ்டர் பாரிஸில் டிசைன் ஒர்க் இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்டு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட்டோட வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து சோபீஸ் வச்சுக்கிற மாதிரியான பொசிஷன், அது போக ஸ்டோரேஜுக்கான பொசிஷனோட இருக்குது. ரைட் சைடில் வந்து வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பூஜா கேபினெட்டோட டோர்லாம் வந்து இந்த மாதிரியான சூப்பரான CNC கட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. அதை தாண்டி இந்த சைடு இருக்கக்கூடிய வால்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோபீஸஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஷோபீஸஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய பொருளை வந்து இந்த இடத்துல நம்ம ஷோபீஸஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஹைலைட் ஆகி தெரிகிற மாதிரி ஸ்பாட் லைட்ஸுமே இருக்குது. நம்ம கிச்சன் கம் டைனிங் அடுத்து பார்க்கலாங்க. கிச்சன் கம் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு டைனிங் ஸ்பேஸ், ரைட் சைடில் வந்து ஒரு கிச்சன் ஸ்பேஸ், லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸ் வந்து 6க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், அது போக ஹேண்ட் வாஷ் பேஷன் கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே ஸ்டெயின்லாம் நமக்கு பட்டுச்சுன்னா ஈஸியாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணுற மாதிரி வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4 பக்கம் எங்கே திரும்பி பார்த்தீங்கன்னாலுமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனை வந்து 10க்கு 11ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கவுண்டர் டாப்லாம் வந்து நமக்கு கிரானைட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி சிங்க்லாம் கொடுத்துருக்குறாங்க. சிங்க்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் சோப்பெல்லாம் வச்சு அதை எடுத்து கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி ஷெல்ஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க கிரானைட்லேயே. பக்கத்துலேயே வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் டைப்பில் கிரானைட்டில் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது கார்னரில். இந்த கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நமக்கு உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான நிறைய பேசினட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மாதிரியான வால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட்னு கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் செஞ்சுருக்கிறாங்க. கிச்சன் கம் டைனிங்கில் நிறைய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வந்து கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நேச்சுரலான லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வந்து நமக்கு தாராளமாகவே கிடைக்கும். இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு செட் பேக் ஸ்பேஸுங்க. இந்த செட் பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 3ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க்கோடு இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாங்க. இது வந்து லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு கிச்சனில் பார்த்த மாதிரியே உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான வால் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் வந்து ஸ்டோரேஜுக்காக பண்ணியிருக்கிறாங்க. 2 இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரோல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்ட் சாண்ட்ரோல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். வீட்டோட 2வது பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூமாக இருக்குது. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. இங்கேயும் வந்து சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் ஜன்னல்கள் இருக்குது. அதே மாதிரி வால் ஷெல்ஃபு, லாஃப்ட் யூனிட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 3 டாய்லெட் கம் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவு 4க்கு 6ங்க.
அடுத்து நம்ம வந்து மாடி படிக்கட் பார்த்தலாம். நம்ம கார் பார்க்கிங்கை தாண்டி இந்த சைடு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பக்கத்தில் மாடி படிக்கட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டோட வந்து 54 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் நெகோசியேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி, வீடும் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அது போக வீட்டுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். மாடியில் வாட்டர் டேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக துணி துவைக்கிறக்கான மேலே துணி காய போடுற ஆங்கிள் எல்லாமே இருக்குது. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேரில் வாங்க.